ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நான் இங்கே இருக்கின்றேன். In this all the world I am here. இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் நீர் இருக்கிற தேவன், என்னோடு இருக்கிறவர். In all the world I am only waiting for you use me, Lord my God. இந்த உலகத்திலே நீர் என்னை பயன்படுத்தும்படி நான் உமக்காய் காத்திருக்கிறேன். I am ready, Lord, use me. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். The Lord is going to use you mightily. ஆண்டவர் தன்னுடைய மகிமைக்காய் உங்களை பயன்படுத்துவார். You have to desperate for the work of God. தேவனுடைய வல்லமையான காரியங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். You have to desperate desire and wait for God to do something in your life. ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களுக்காய் காத்திருங்கள், எதிர்பாருங்கள், கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். I see somebody here. They are waiting for the financial need. இங்கே சில நபர்களை நான் பார்க்கின்றேன், பொருளாதார பண ரீதியான காரியங்களுக்கு காத்திருப்பதை. There is somebody they are waiting for financial need. சிலர் பண தேவைகளுக்காய் காத்திருப்பதை நான் பார்க்கின்றேன். Who is there? Anybody is there? அப்படியானவர்கள் யார் இங்கே இருக்கின்றீர்கள்? Anybody is there? இருக்கிறீர்களா? Raise up your hands. உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்க. Stand on your feet, same place. அந்த இடத்தில் நின்று எழுந்து நில்லுங்கள். I see financially you are struggling. Wait. பொருளாதாரத்தில் நீங்கள் மிக கஷ்டப்படுகிறீர்கள். You are waiting for financial miracle. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். You know what you have to do? You know what you have to do? What you have to do? You know what you have to do? என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். Whatever you have in your heart, whatever you have in your pocket, give it to the Lord. உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய பாக்கெட்ல ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களுடைய you have to give whatever you have in your heart. எது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். Give. அதை கொடுங்கள், ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். Give to God. ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். And the Lord is going to do something amazing things for your life. ஆண்டவர் உங்களுக்காக சில அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். I pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர். Raise your hands. I see somebody getting promotions, somebody receiving surprising money in your life. சிலருடைய வாழ்க்கையிலே அதிர்ச்சியாக அற்புதமாக பணம் வந்தடைவதை நான் பார்க்கின்றேன். Pastor, you also need money. பாஸ்டர், உங்களுக்கு அந்த தேவை இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். I see the Lord is speaking to me that you need money. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பண தேவை இருக்கிறது, உங்களோடு கூட பேசும்படியாக. How much you need, Pastor? எவ்வளவு உங்களுக்கு தேவையாயிருக்கு? How much you need? சொல்லுங்க. No problem. 30 lakhs. 30 lakhs. Receive your 30 lakhs right now in the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்தில் அந்த 30 லட்சம் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். You want something? You tell to your God. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை தேவனிடத்தில் சொல்லுங்க. Any debts are there? Tell. Any debts? Tell. என்ன திகதியில தேவையோ அதை நீங்க தேவனிடத்தில் சொல்லுங்க. 1 lakh or 2 lakhs or 3 lakhs or how many lakhs you need? 2 லட்சம் 3 லட்சம் எத்தனை லட்சமோ எந்த திகதி தேவையோ அதை தேவனிடத்தில் சொல்லுங்க. God will do it. ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். God will do it. அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். Receive your financial miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. Financial miracle is coming. பொருளாதார அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. Financial miracle is coming. ஆண்டவருடைய பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. Financial miracles are coming to somebody else. தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் சிலருடைய தலையில் இறங்குகிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Financial miracle is coming. Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your financial miracle in the name of Jesus. பொருளாதார அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் Receive your financial miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your financial miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில்.